சார் வணக்கம். மோகன்குமார், தமிழ்நாடு முன்னேற்றக் கழகத்தினுடைய நிறுவனத் தலைவர். இன்றைய தினம் கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு தாலுக்கைக்கு உள்பட்ட களிக்கவிளம் இடத்தில் புதிதாக கட்டக்கூடியதான பேருந்து நிலையத்தை ஆய்வு செய்கிறோம். இந்த பேருந்து நிலையம் இடித்து போட்டு ஏறக்குறைய 4-5 வருட காலம் கிடப்பில் போடப்பட்டது. அதுக்கு பிறகு காண்ட்ராக்ட் விட்டார்கள். சார், மக்களுடைய பயன்பாட்டுக்கென்று மக்களுடைய நிலைமை அறிந்து அந்த இடத்தினுடைய போக்குவரத்து எப்படி இருக்கிறது பார்த்து அந்த தரமான ஒரு பேருந்து நிலையம் அமைய வேண்டும். இதுதான் தமிழ்நாடு முன்னேற்ற கழகத்தினுடைய கருத்து. இது கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய திருவனந்தபுரம் மாவட்டத்தினுடைய எல்கை பார்டர் களிக்கவிளை என்று சொல்லக்கூடிய இடத்தில் நூற்றுக்கணக்கின 2 மாநிலங்களிலிருந்தும் 2 மாவட்டங்களிலும் இருந்தும் பேருந்துகள் வரக்கூடியதான ஒரு பேருந்து நிலையம். இன்றைக்கு இந்த வேலை தொடங்கி ஏறக்குறைய மாதங்கள் தாண்டிவிட்டது. சார், இப்படி போகுமானால் இந்த பேருந்து நிலையத்தினுடைய வேலை எப்போ முடிப்பார்கள்? இப்படி போகுமானால் இந்த பேருந்து நிலையத்தின் வேலை எத்தனை வருடக்காலம் கொண்டு இந்த பேருந்து நிலையத்தினுடைய வேலை முடித்து மக்களுக்கு பயன்பட்டு கொண்டு வருவார்கள்? இதில் பாதிக்கப்படுறது யார்? பொதுமக்கள், வாகன ஓட்டுநர்கள், வியாபாரிகள், பல இடங்களிலும் வேலைக்கு போகக்கூடிய தொழிலாளர்கள். இதுதானே உண்மை. ஆகையால் நீங்கள் இந்த பஸ் ஸ்டாண்டுடைய வேலை கூடிய சீக்கிரத்தில் விரைந்து வேலை செய்து முடிக்க என்னுடைய பாசத்துக்குரியதான மாண்புமிகு முதலமைச்சர், மாவட்டத்தில் இருக்கக்கூடியதான மதிப்புக்குரியதான பால்வள அமைச்சர் அவர்கள், மக்கள் பிரதிநிதிகள் முன்கை எடுக்க வேண்டும், முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இதன் தமிழ்நாடு முன்னேற்ற கழகத்துடைய கருத்து. இப்படி போகுமானால் எப்படி 3 வருட காலம் 4 வருட காலம் ஆகிடும். இது முடிய அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. சார், கூடிய சீக்கிரத்தில் விரைந்து செயல்பாட்டில் கொண்டு வர வேண்டும். 3-4 மாலை வச்சு வேலை பார்த்து முடிக்க முடியாது. ஆகையால் இது என் மக்களோட கருத்து, இது எங்களுடைய கருத்து. நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். இது மனுவாக ஏற்றுக்கொண்டு யார் கான்ட்ராக்டர் தான் சரி, அவரை விட்டு சீக்கிரம் அந்த வேலையை முடிக்க நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டு பேட்டி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மோகன்குமார், தமிழ்நாடு முன்னேற்றக் கழக நிறுவன தலைவர்.